அனைவருக்கும் வணக்கம். வேல்மாறல் பாடலில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பசித்து அழகை என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலில் யாருக்காக முருகப்பெருமான் தன்னுடைய கருணையை காட்டுகிறார் என்று சொன்னால், பேய்களுக்காக தன்னுடைய கருணையை இறங்கியிருக்கிறார் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அருணகிரிநாதர். அந்த பாடலை பார்ப்போம். பேய்கள் பசியோடு கிடப்பதனால் அசுரர்களுடைய உடலை தானமாக கொடுப்பது போன்று அந்த வேட்டையாடி இரத்த குழாய்கள் இரத்த ஆறாக ஓட விடுகின்ற அந்த வேலினுடைய வீரத்தன்மையையும் இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். பசித்தழகை முசித்தமுது பசித்தழகை முசித்தமுது முறைப்படுத்தல் ஒழித்தபனர் உரத்த உயிர நினத்தசைகள் புசித்த அருள நேரும். பசித்தமுது, இது பசித்தழகை அப்படின்னு சொன்னால், பசி கொண்டு அந்த பேய்களுக்கு, அழகைனா பேய்கள், முசித்தனா மெலிந்து, அமுதும்னா புலம்பிய, அழுது புலம்பிய அப்படின்னு சொல்கிறது. முது அப்படின்னா அழுது புலம்பிய அந்த பேய்களுக்கு உணவே இல்லை அப்படின்னு ரொம்ப மனிதர்கள்லாம் வறுமையில் எப்படி வாழுகிறார்கள், ரொம்ப அருவருவமாக இருக்கின்ற அந்த பேய்களும் உணவுக்காக ரொம்ப பசியோடு தாகத்தோடு பசியான வாடிக்கொண்டு இருக்கிறது. அப்போது முருகப்பெருமான் இந்த அசுரனுடைய பிண்ட உணவுகளை எல்லாம் அந்த இரத்தத்தை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தியதனால் இந்த பேய்களுக்கு உணவாக மாறுகிறது. முறைப்படுத்தல் ஒழித்தல், எங்கள் பசி தாங்கவே முடியவில்லை என முறையிடுதல் அறவே நீக்கியவர் முருகப்பெருமான். அசுரர்களின் உரத்த உயிரும் உடலில் இருந்து இரத்தம் தோய்ந்து கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தையும் அப்பேய்கள் உண்ண அருள் வழங்கியவன் முருகப்பெருமான். பேய்களுக்கும் அருள்பாலித்தார். அவர் கெட்ட குணங்களை, அசுரனுடைய கெட்டவர்களை அழித்ததில்லாமல் பேய்கள் உண்ணவும் தன்னுடைய அருள் கருணையை கொடுத்தவர். உங்களுக்காக அவர் இறங்கி வரமாட்டாரா என்பது போன்று இந்த பாடலில் அவர் கேட்கிறார். இதே பேய்கள்னால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அதுங்க ஃபுல்லாகவே எல்லாரையும் அமுக்கும், சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பேய்கள்னால் அதாவது திருப்திப்படாத ஆன்மாக்கள், அது முழுமை பெறாத ஆன்மாக்கள் சுற்றி கிடக்கிறது. அந்த ஆன்மாக்களுக்கும் உணவு தர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு போர்க்களத்தை நடத்தி, அந்த போர்க்களத்திலே அசுரனுடைய உடலை கிழித்து அந்த உதிரத்தை பேய்களுக்கு படைத்த முருகப்பெருமானுடைய கருணை என்று அருணகிரிநாதர் கூறுகின்ற தன்மை இதில் பார்க்க முடிகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.